ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரை பயன்படுத்தி ஒரு பிரிசத்தோட ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை பிசிக்ஸ் கிளாஸ் ரூம். ஒரு பிரிசத்தோட ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் சிறும திசைமாற்ற கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் தேவை. ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் சோடியம் வேப்பர் லேம்ப் எடுத்துக்கிட்டோம். ஒரு ப்ரிசம், வெர்னியரில் ரீடிங் பார்க்குறதுக்கு ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ். நாம் முதல்ல டெலஸ்கோப்பை ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பேரலல் பீமை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி செய்யணும். நான் இந்த டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். தூரத்தில் தெரிகிற டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை தெளிவாக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அந்த ஐபீஸ்க்கும் லென்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நாம் வந்து தெளிவான தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். கோலிமீட்டரை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஸ்லிட் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்லிட் தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் வந்து நேர்கதிர்க்கான அளவீடு வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். டெலஸ்கோப்பை கோலிமீட்டரை நோக்கி நேராக வைத்து பார்க்கும்போது ஸ்லிட் வந்து தெளிவாக தெரியுது. இந்த பொசிஷனில் வெர்னியர் என்ன ரீடிங் காமிக்குது நோட் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து டைரக்ட் ரீடிங், நமக்கு நேர்கதிர்க்கான ரீடிங்கை வந்து அது கொடுக்கும். நமக்கு இப்போ பார்க்கலாமா எவ்வளோ காமிக்குதுன்னு. கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால நேர்கதிர்க்கான அளவீடு வந்து 0வில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு உப்பட்டக மேஜை மீது வச்சுருவோம். நியாக்கியிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் உப்பட்டகத்தினுடைய ஒரு ரெஃப்ராக்டிங் ஃபேஸில் பட்டு இன்னொரு ரெஃப்ராக்டிங் ஃபேஸ் வழியாக வெளியில் வந்து ஒளி விலகல் அடைந்து வெளியில் வந்து நேராக டெலஸ்கோப்பை தொலைநோக்கியை சென்று அடைகிறது. டெலஸ்கோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே வர்றோம். எங்கே டீவியேட்டட் ரே கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறோம். டெலஸ்கோப்பில் டீவியேட்டட் ரே தெரியுது. டேபிள் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்லிட் வந்து ஒரு பக்கமாக நகர்ந்துக்கிட்டே போகும். நகர்ந்துகிட்டே போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி திரும்பவும் திரும்பி வரும். எந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகி திரும்பினுச்சோ அந்த இடத்துல தான் வந்து மினிமம் டீவியேஷனுக்கான ரீடிங்கை வந்து நம்ம எடுக்கணும். ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் 38 காமிக்குது. நம்ம ஏற்கனவே நேர்கதிர் அளவீட்டிற்கு 0 செட் பண்ணியிருந்ததுனால இந்த 38 டிகிரியை நம்ம அப்படியே ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷனாக நாம் எடுத்துக்கலாம். ஒரு பிரிசத்தோட ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் சிறும திசைமாற்ற கோணம், உப்பட்டகத்தினுடைய சிறும திசைமாற்ற கோணம் கண்டுபிடிப்பது எப்படி என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை பை.